ஜாக். ஜாக் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன, ரிஜிஸ்டர்டு ஜாக். ஜாக் வகைகள், பதிவு செய்யப்பட்ட ஜாக்குகள். இந்த ரிஜிஸ்டர்டு ஜாக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக காமனாக நம்ம ஆர்ஜே என்று அழைக்கப்படுற இந்த ரிஜிஸ்டர் ஜாக்குங்கிறது நெட்வொர்க் கேபிளில் வயரிங் மற்றும் ஜாக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஆர்ஜே, ரிஜிஸ்டர்டு ஜாக் அப்படிங்கிறாங்க. இதன் முதன்மையான செயல்பாடு என்ன அப்படின்னா, பல்வேறு டேட்டாபேஸ் சாதனங்களையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் இணைக்கிறது. அதாவது இதோட முக்கியமான பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன, ரிஜிஸ்டர் ஜாக் கனெக்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா எக்யூப்மெண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிவைஸ். தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இணைக்க பயன்படுது. த காமன்லி நோன் ஆஸ் ரிஜிஸ்டர் ஜாக். இதில் என்னென்னா RJ11, RJ14, RJ21, RJ28. இது பயன்பாட்டில் உள்ள சில புகழ்பெற்ற ரிஜிஸ்டர்டு ஜாக் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த RJ11, RJ14, RJ61, RJ28 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். RJ11 என்ன அப்படின்னா, இது பதிவு செய்யப்பட்ட ஜாக்கில் மிகவும் நவீன இணைப்பு. இன்றைக்கி என்னது பதிவு, அதாவது ரிஜிஸ்டர்டு ஜாக்கில் ரொம்ப பாப்புலரான ஒன்று என்ன அப்படின்னா இந்த RJ11. இது வீடு மற்றும் அலுவலக தொலைபேசி இணைப்பிற்கு பயன்படுத்தப்படுது. வீட்டிலையும் தொலைபேசி இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த RJ11. இதில் 6 ஊசி இருக்குது, 6 பின்ஸ் இருக்குது. இவற்றில் 2 ஊசிகள் தகவலை அனுப்புவதற்கும் 2 ஊசிகளை தகவலை பெறுவதற்கும், மீது 2 ஊசிகள் பயன்படாமலும் விடப்பட்டிருக்கும். 6ல் 2 டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கும், இன்னும் 2 டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கும், இன்னும் 2 பயன்பாட்டு இல்லாமலும் இருக்கும். பயன்படுத்தப்படும் 4 ஊசிகள் 2 ஊசிகள் நேர்மின் முனையம், 2 ஊசிகள் எதிர்மின் முனையம் இருக்கும். 2 ஊசி பாசிட்டிவ், 2 ஊசி நெகட்டிவ். RJ14, RJ61 இது தொலைபேசி இணைப்பில் இதுவும் என்னது அப்படின்னா, இது டெலிஃபோன் லைன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். இதிலும் 6 பின்ஸ் பயன்படுத்தப்படுது. 8 ஊசிகளை கொண்டிருக்கும். இது RJ61 8 ஊசி. 11 இவ்வளோ நேரம் பார்த்தது RJ11 போன்று தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ RJ61, 14 இதெல்லாம் 61ங்கிறது 8 ஊசி இருக்கும். இதில் 61 மாடுலர் இணைப்புகளுடன் கூடிய முறுக்கிணை கம்பியில் இது மாடுலர் இணைப்போட முறுக்கு கம்பி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது RJ21. இது முனைப்பில் 22 ஊசிகள், அடுத்த முனைப்பில் 22 ஊசிகளுமான மொத்தம் 50 ஊசிகளை கொண்டுள்ளது. அதாவது இதில் 25 ஊசிகளும் அடுத்த முனையில் 25 ஊசிகளும், மொத்தம் இந்த 25 ஊசியும் கொண்டு போய் இன்னொரு இதில் ஜாயின் பண்ணோம்ல, மொத்தம் 25 50 ஊசிகளை கொண்டுள்ளது. இது கேம்ப் இணைப்பி அல்லது ஆம்பகால் இணைப்பி என்று அழைக்கப்படுகிறது. ஆம்பகால் என்பது இணைப்பி உற்பத்தி நிறுவனமாகும். RJ21 இடைமுகமானது தகவல் தொடர்பு பயன்பாடுகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது எதுக்காக பயன்படுது பொதுவாக அப்படின்னா, டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் ட்ராக்கிங் அப்ளிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக்யூஸ். ஈத்தர்நெட் வண்ண குறிமுறை தொழில்நுட்பம். 3 வகையான வயரிங் நுட்பங்கள் ஒன்று. இதில் 3 வகையான வயரிங் நுட்பங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங், கிராஸ் ஓவர் வயரிங், ரோல் ஓவர் வயரிங். ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங் அப்படின்னா, இந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஈத்தர்நெட் கனெக்டட் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ். இது ஈத்தர்நெட் இணைப்புகள் பயன்படுத்தக்கூடிய கேபிள் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ். அதாவது இந்த வட கம்பிகள் 2 முனைகளும் ஒரே விதமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். வடத்தின் ஒரு முனையின் இணைப்பில் உள்ள ஊசி அடுத்த முனையில் ஊசியில் இணைக்கப்பட்டிருக்கும். டைரெக்டாக இது எல்லாமே ஒவ்வொரு கேபிள்ஸ், 8 கேபிள். இந்த கேபிளோட பின்னு கண்டிப்பாக இந்த கேபிளோட பின்னில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கேபிளோட பின்னில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். டைரெக்டாக இதோட அப்படியே டைரெக்டாக இணைக்கப்பட்டிருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ். கிராஸ் ஓவரிங் கேபிள்ஸ் அப்படின்னா, இது 2 கணிகள் அல்லது ஈத்தர்நெட் சாதனங்கள் மையத்தின் உதவியின்றி நேரடியாக இணைக்க கிராஸ் ஓவர் ரைட்டிங் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 2 கம்ப்யூட்டர் அல்லது ஈத்தர்நெட் சாதனங்களோட மைய சென்டர் ஹப்பில் உதவியின்றி நேரடியாக இணைக்க இந்த கிராஸ் ஓவர் வயரிங் பயன்படுத்தப்படுது.
இந்த கிராஸ் ஓவர் ஒயரிங் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் வந்து டைரெக்டாக அப்படியே இருக்குது. கிராஸ் ஓவரிங் பாருங்கள், அப்படியே கிராஸாக கரெக்டாக இது வந்து இதோட அப்படியே கிராஸாக வரும் ஒயரிங், இப்படி கிராஸாக தான் இணைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ரோல் ஓவருங்கிறது அப்படியே கேபிள் மொத்தமாகவே என்ன இருக்குன்னா முறுக்கி இருக்கும் பாருங்கள். இது ஒரு வகை பூஜ்ஜிய மோடம் வடமாகும். இந்த ஒரு சாதனத்தின் நிரல் குறிமுறை மாற்றுவதற்கு டிவைஸ் கன்சோல் போர்ட் இணைப்பை பயன்படுத்துகிறது. இந்த ஊசிகள் எதிர்மாறு முறையில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஊசி மறுமுனையில் தலைகீழ் வரிசையில் இணைக்கப்படுகிறது. அதாவது இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிர்மாறு அப்படியே ஆப்போசிட் முறையில் தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த ஊசியோட மறுமுனையில் தலைகீழ் வரிசையில் தான் இணைக்கும். அப்படியே மாறி இது பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஓவரில் அப்படியே கோடு நேராக இருக்கும். இது அப்படியே மாறி இருக்கும். இது அப்படியே தலைகீழ், ஃபஸ்ட்டாக லாஸ்ட், அடுத்ததா ஆரஞ்சு, பச்சையும் ஒயிட்டும், ப்ளூவா ஒரே ப்ளூ, அடுத்தது க்ரீனா ஒரே க்ரீன், அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட், அடுத்தது ஒரே பிளாக், இப்படி மாறுமுனையில் தான் இருக்கும். இதுதான் ரோல் ஓவர் ஒயரிங். இதுதான் வந்து ஈத்தர்நெட்டோட வண்ண குறிமுறை தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க.